அன்பு நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய திராவிட மாடல் இன்றைக்கு இந்தியாவினுடைய மாடலாக மாறி மிகப்பெரிய ஒரு வெற்றி அலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்படி என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையை, இந்தியாவுக்கான பாராளுமன்றத்திற்கான தேர்தல் அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 48 பக்கம் கொண்ட அந்த தேர்தல் அறிக்கையில் 50 திட்டங்களை அவர்கள் முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்க வருகிறார்கள். அதில் பெரும்பாலான வாக்குறுதிகள் எல்லாமே திராவிட மாடலோட, நம்முடைய திராவிட அரசோட சிந்தனைகளை கொண்டு அது முன்னிறுத்தப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து பாஜக மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்கிறது. என்னடா இது, அதாவது காங்கிரஸ் கட்சி சொல்லி இருக்கிற சில விஷயங்களை பாஜகவை தொடவே முடியாது. ஏன்னா அதை தொட்டா அவனுடைய கட்சியினுடைய கொள்கையை வீணா போயிடும். அந்த அளவுக்கு மோசமான பாஜகவின் கொள்கைகளை நாங்கள் வேரோடும் மண்ணோடும் சாய்ப்போம் அப்படி என்று காங்கிரஸ் கட்சி மிகச் சரியான ஒரு தேர்தல் அறிக்கையை தற்போது வெளியிட்டிருக்கிறது. அதில் முக்கியமான சில அறிக்கைகளை மட்டும் இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம். அதாவது முதலாக நீட்டை நாங்கள் மாநில அரசு உரிமைக்கு நாங்கள் விட்டு விடுகிறோம். அவர்கள் விருப்பப்பட்டால் நீட்டு தேர்வு வைத்துக் கொள்ளலாம், இல்லது வைக்காமலும் போகலாம், அது மாநில அரசினுடைய உரிமை அப்படி என்று கல்வி பட்டியலை நாங்கள் மாநில பட்டியலோடு சேர்ப்போம் அப்படி என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல். அந்த நீட்டை பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. இரண்டாவது, ஜிஎஸ்டி. இந்தியாவில் மிகப்பெரிய போராட்டமாக வெடித்தது விவசாயிகளுடைய போராட்டம். எங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த மானியத்தில் கொடுங்க, எங்களுக்கு இந்த பயிர் காப்பீடு கொண்டு வாங்க, இந்த பயிர் செய்ய தேவைப்படுகிற அந்த இடுபொருள்களுக்கு ஜிஎஸ்டி வரியை ரத்து பண்ணுங்க. இதெல்லாம் விவசாயிகள் மிகப்பெரிய கோரிக்கையா வைத்து தங்களுடைய போராட்டத்தை முன்வைத்தார்கள். அதற்கு மிக சரியாக பதில் கொடுத்திருக்கிறது காங்கிரஸ். அதாவது ஜிஎஸ்டியில விவசாயத்திற்கு தேவையான இடுபொருள்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு செய்யப்படும். அந்த சட்டம் எதெல்லாம் பாதிக்கப்படுமோ அதையெல்லாம் நாங்கள் ரத்து செய்வோம். அடுத்தபடியாக ஜிஎஸ்டியில் இருந்து வரக்கூடிய அந்த வருவாய் பகிர்வு இருக்கு இல்லையா, அது மாநில அரசும் மத்திய அரசும் சேர்த்தே முடிவு செய்யும், யாருக்கு எவ்வளவு போகணும் அப்படி என்பதை நாங்கள் அந்த உரிமையை மாநில அரசுக்கு கொடுப்போம் அப்படி என்று அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக மிகப்பெரிய ஒரு மக்கள் கிட்ட, ஏழை எளிய மக்கள் கிட்ட போய் சேரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். கிராமப்புறங்களில் 100 நாள் வேலை வாய்ப்பு இந்த திட்டத்துக்கு சம்பளமாக ₹400, ஒரு நாளைக்கு ₹400 உங்கள் உழைப்புக்கு கூலியாக கொடுக்கப்படும் அப்படி என்று மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். இப்படி அதாவது இந்த பொது சிவில் சட்டம் இருக்கு இல்லையா, அது ரத்து செய்யப்படும். அதாவது பாஜகவினுடைய மிகப்பெரிய கனவாக இருக்கக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த சட்டம் ரத்து செய்யப்படும் அப்படி என்று எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை காங்கிரஸ் அரசு தற்போது அறிவித்ததான் காரணம். அதோட விளைவு காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்திருக்கிறது. பாஜக ஏற்கனவே தான் 10 ஆண்டுகள் பண்ண அந்த தவறுகளிலிருந்து இருந்து மீண்டு வருவதற்கு எவ்வளவோ முயற்சி பண்ணியும் தோல்விதான். அதாவது காங்கிரஸ் கட்சி தான் பெற்ற அந்த பாடங்களில் இருந்து திருந்தி மாநில அரசும் மத்திய அரசும் ஒன்றிணைந்து செயல்பட்டால்தான் மக்களுக்கான நல்லாட்சி அமையும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டதின் விளைவு இப்படி ஒரு நல்ல தேர்தல் அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். பாஜக 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த அந்த அதிகாரம், திமிர், இந்து மதத்தை வைத்து நாம் அரசியலை முன்னிறுத்தால் நாம் ஆட்சியில தொடர்ச்சியாக இருக்கலாம் என்கிற அந்த கனவு, அதில் மண்ணள்ளி மக்கள் போட்டதின் விளைவு இன்றைக்கு பாஜக மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பல மாநிலங்களில் பாஜக உள்ளேயே போக முடியல. பல மாநிலங்களில் பாஜகவுக்கு வேட்பாளர்கள் இல்லை. அதாவது ஒரு வேட்பாளரை அறிவிக்கிறாங்க, அந்த வேட்பாளர் நான் இந்த கட்சியிலேயே நான் போட்டியிட விரும்பல அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த சீட்டே வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்றைக்கு பாஜக மோசமான நிலைமையில் இருக்கிறது. அதாவது ஒரு கட்சி 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறது, நாங்க 10 ஆண்டு காலம் நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு தன்னுடைய சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க ஒரு விஷயம் கூட இல்லை. அதற்கு மாறாக ஒரு விஷயம் சொல்றாரு பிரதமர் மோடி அவர்கள், இந்த 10 ஆண்டு என்பது ட்ரையலா, இந்த 10 வருஷம் ஆட்சி செஞ்சது ட்ரையல், இவனுக்கு ட்ரையல் பார்க்க நாங்க தான் கிடைச்சோமா, இனிமேல் வர ஆட்சியில் மக்களுக்கான ஆட்சியா இருக்கும் அப்படி என்று மிகப்பெரிய ஒரு பொய்மூட்டையை அவிழ்த்து விட்டிருக்கிறார் பிரதமர் மோடி. இதை யாரும் காது கொடுத்து கேட்க கூட மக்கள் தயாராக இல்லை. பிரதமர் மோடி அவர்களை எதிர்த்து RSS இப்ப களத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. சுப்பிரமணிய சாமி அவர்கள் தலைமையிலான ஒரு குழு பாஜக வெல்லக்கூடாது, அதாவது குறிப்பாக பிரதமர் மோடி 3வது முறையாக பிரதமர் ஆகக்கூடாது, வந்தால் இது RSS என்கிற ஒரு அமைப்பே இருக்காது, அந்த அளவுக்கு பிரதமர் மோடி வேலையை பார்த்துருவாரு அப்படின்னு இவங்க சுயநலத்துக்காக பிரதமர் மோடியை தோற்கடிக்க வேண்டும் அப்படி என்று அவங்களுக்கு பங்குக்கான அந்த வேலையை அவர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த தேர்தல் அறிக்கை என்பது திராவிடம் என்ன தமிழகத்தில் செய்து கொண்டிருக்கிறது, திராவிட மாடல் தமிழகத்தில் எப்படி வெற்றிகரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை கலந்து ஆய்வு செய்து அதையே இந்தியாவின் மாடலாக மாற்றி ஒரு தேர்தல் அறிக்கையை இன்றைக்கு காங்கிரஸ் அரசு வெளியிட்டிருக்கிறது. பாஜகவினுடைய மிகப்பெரிய கனவாக இருந்தது
எல்லா கட்சிகளும் கூட்டணி சேராது, ஒன்றிணையாது, காங்கிரஸை வந்து தலைமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி இருப்பதால் நமக்கு மிகப்பெரிய சாதகம் அப்படின்னு சொல்லி பாஜக அதாவது ரொம்ப திமிர்த்தனத்தோடு ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்தது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தது போல் ராகுல் காந்தி அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் பாஜகவுக்கு மரண அடியாக விழுந்து கொண்டிருக்கிறது. அதாவது கூட்டணியில் பிளவு, இந்தியா கூட்டணி ஒன்றிணைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 3 கூட்டங்கள் நடந்த பிறகு மம்தா பானர்ஜி அவர்கள் நாங்கள் தனித்து போட்டியிடுகிறோம், ஆனால் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். பஞ்சாப்லயும் அதே போல நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், ஆனா பஞ்சாப்ல நாங்க வந்து ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடுவோம் சொன்ன போது கட்சிக்குள் சலசலப்பு வந்து விட்டது, இந்தியா கூட்டணி உடைந்து விட்டது. அப்படி என்று இங்கு மோடி கொக்கரிக்கும் போது மிக சாதுரியமாக 1 அடி இல்ல 2 அடி இல்ல மொத்தமாக கீழே இறங்கி வந்து இது இந்த இறக்கம் என்பது மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று ராகுல் காந்தி புரிந்து கொண்டதின் புரிதல் அவர் என்ன பண்றாருன்னா, கிட்டத்தட்ட மிகப்பெரிய மாநிலங்களாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், டெல்லி, பீகார் இது போன்ற இடங்களில் ஷீட் ஷேரிங்க ரொம்ப அழகா தெல்ல தெளிவா அவர் வந்து முடிக்கிறார். எவ்வளவு சீட்டு கொடுப்பீங்க? இவ்வளவு தானே, ரைட், ஓகே, பரவாயில்ல, மீதி இடத்த நீங்க நில்லுங்க, மீதி இடத்த நாங்க நிற்கிறோம், நமக்கு தேவை வெற்றி, மக்களுக்காக நம்ம உழைக்க வேண்டும், அவ்வளவுதான். அப்படி என்று ராகுல் காந்தி செய்ததின் விளைவு கூட்டணி மீண்டும் மிக ஒரு எழுச்சியாக வந்து நின்றது. மம்தா பானர்ஜி அவர்களே ஒரு கட்டத்தில் வந்து சரி நம்மளும் வந்து கூட்டணியோடு போட்டியிடலாம் அப்படி என்று யோசிக்க வைக்க பேச்சுவார்த்தைகளும் நடக்கிற அளவுக்கு அந்த கூட்டணி போனது. இப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் அங்கே ஜெயிச்சாலும் பாஜகவுக்கு போக போறதில்லை, அது காங்கிரஸோடு தான் வந்து சேரப்போகிறது. அதே போல பஞ்சாப்ல ஆம் ஆத்மி வெற்றி பெற்றாலும் காங்கிரஸுக்கு தான் அது பலம், இதனால் பாஜகவுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. இப்படி அதாவது ஹரியானா, சத்தீஸ்கர் இந்த மாநிலங்கள்லாம், மணிப்பூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பாஜக உள்ளவே போக முடியல, போட்டியே இல்ல, ஆதரவு தெரிவிச்சுட்டு வெளியில நிக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு அவங்களுடைய லட்சணம். காரணம் அங்கே நடந்த கொடுமை, பெண்களுக்கு நடத்தப்பட்ட மிகப்பெரிய வன்கொடுமை. ஒரு வார்த்தை கேட்கல, நேர்ல போய் பார்க்கல, 2 சமுதாயங்களை மோதவிட்டு அந்த ரத்தத்தில் குளிர் காய்ந்த கூட்டம் தான் இந்த பாஜக. அதனுடைய விளைவு அங்க உள்ளவே போக முடியல. அங்க முதல்ல எவனும் பாஜக சார்பா நிக்கிறதுக்கு விருப்பமே படல. இப்ப சாமி நீ வேணா எங்களை விட்டுரு அப்படின்ற அளவுக்கு ஓடுறான் கிளம்பி. ஆக அந்த 3 ஸ்டேட் தமிழ்நாட்டுல காலை வைக்க முடியாது, கேரளாவை தொடவே முடியாது, கர்நாடகா காங்கிரஸ் ஆட்சி, ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து வெற்றி பெற்றாலும் அது காங்கிரஸுக்கு தான் போய் சேரும். ஆக 400 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று ஆணவமாக பேசிய மோடிக்கு உள்துறை கொடுத்திருக்கிற அந்த சர்வே ரிப்போர்ட் படி தலைவரை நம்ம 40 கூட வரமாட்டோம் போல இருக்கு. எதிர்கட்சிகள் செய்யற விளைவை விட நம்ம கட்சியிலே உள்ள இருந்து வேலை பார்க்கறவங்க நிறைய பேர் நம்மளை வந்து காலி பண்ண பாக்குறான். ஆக உங்களுடைய 3வது முறை கனவு மண்ணெல்லாம் அள்ளி போடல, மொத்தமா கல்லையே கொட்டிட்டானுங்க, நீங்க அதுல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னதின் விளைவு இன்னைக்கு வந்து வேற எங்கேயும் அவங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போக முடியல, மக்களை போய் நேரடியாக சந்திக்க முடியல. பத்தாக்குறைக்கு அதாவது காங்கிரஸ் கட்சி சொல்லி இருக்கிற ஒரு செயல் என்னன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும், அந்த அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படி என்று மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்காங்க. ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கவே முடியாது அப்படி என்று சொல்லி இருக்கிற இந்த பாஜகவால் இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாமல் விழிபிதுங்கி போய் இருக்கிறது மோடி, அமித்ஷா இந்த கும்பல். அதாவது பாஜக ஒரு கோடு 10 ஆண்டுகளா போட்டு வச்சாங்க இல்லையா, இந்த ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மொத்தமா அழிச்சிடுவோம், புதுவை மாநிலத்துக்கு நாங்கள் மாநில அந்தஸ்து கொடுப்போம், ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு திரும்ப மாநில அந்தஸ்து கொடுக்கப்படும், அவர்களுக்கு உரிய அந்த அந்தஸ்து கொடுக்கப்படும், டெல்லியில் மாநில அந்தஸ்து கொடுக்கப்படும், துணை நிலை ஆளுநரை வைத்து அங்க என்ன செய்யலாம் அப்படி என்பதை பற்றி பரிசீலனை செய்யப்படும் அப்படி என்று பாஜகவால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு தேர்தல் அறிக்கையை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் ராகுல் காந்தியினுடைய அந்த நடைபயணம், அவர் மக்களோடு உரையாடி அவர் மக்களோடு அந்த கலந்து வாழ்ந்து அவர் சென்றது அவருக்கு மிகப்பெரிய ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் விளைவு ஒரு நல்ல தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சி இப்போ வெளியிட்டு இருக்கு. பாஜகவுக்கு ஆட்சியின் மீதும் மண்ணள்ளி போட்டாச்சு, தான் ஜெயிப்பமான்றதுலேயே மிகப்பெரிய கவலையில் அமித்ஷா, மோடி, இன்னும் பல பாஜகவினுடைய தலைவர்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. ஆக 2024 இந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் போது, மாநில கட்சிகளின் அந்த கூட்டமைப்பான ஒரு ஆட்சி அமையும் போது இந்தியாவின் வளர்ச்சி மிக அபரிதமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை கூறிக்கொண்டு, இந்த பாஜக அராஜக பாசிச ஆட்சிக்கு முற்றுப்புள்ளியை வைக்க உங்கள் கையில் வைக்கப்படுகிற அந்த மை, நீங்கள் அளிக்கிற அந்த வாக்கு சாட்சியாக இருக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே not7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.